அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடும் தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளில் சிறப்பு பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஸ்ரீ சந்துவெளி மாரியம்மன் ஆலயத்தில் சரிப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர் திரு ஆர் காமராஜ், டாக்டர் கே கோபால் எம்பி மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ விருப்பாச்சி ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா அபிஷேகம் செய்து 108 நெய்விளக்கு தீபமேற்றி 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் 1000 பேருக்கு கரும்புகளும் வழங்கப்பட்டன. அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக பங்கேற்று மனமுருக வேண்டினர். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருமாநிலையூர் சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் மாலையம்மன் கோவிலில் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடைபெற்றது. கழக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். சென்னையை அடுத்த நீலாங்கரையில் மாநகராட்சி பணியாளர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதேபோல் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிற மாநிலங்களிலும் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன.